இது நம்ம ஊர் கருப்பன் கோயில் தான். நம்ம குலசாமி கோயில். அப்பா மாலை வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா சாமி ஆட்டும் போது ஒவ்வொருத்தவங்களா போய் மாலை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால அப்பாவும் மாலை போடுறதுக்காண்டி வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. நான் சின்ன வயசாக இருக்கையெல்லாம் மாலை போட சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரே பயமாக இருக்கும். இப்போல்லாம் நம்மளுக்கு பழகி போச்சு. ஆனால் நம்ம போய் இது வரைக்கும் மாலை போட்டதே இல்லை. அதோட மாலையெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து நம்ம ஊர் முனியா கோயிலில் கறி சாப்பாடு அதோட சூப்போட வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு விடிய காலில் இட்லியை வச்சுட்டு சட்னி அரைக்கலான்னு போயிட்டு வர்ற கேப்பில் என் மயனை பாருங்க எப்படி இருக்கேன்னு மாவு கரண்டியை எடுத்து எல்லாத்தையும் வாயை வச்சு தின்னுட்டு இருந்தேன். சரி நான் அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டுட்டு 3 நாளாக ஒரே பயணமாக கிளம்புனதுனால வீட்டில் உள்ள ஒரு வேலையும் உருப்படியாக பார்க்கல. ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கெட் நிறைய ரெம்பியே போயிருச்சு. எல்லாமே அப்படியே கிடந்ததுனால எல்லாத்தையும் அள்ளி துவைச்சி இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சேன். காலையிலேருந்து ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு. திடீர்னு வெயில் அடிச்சிச்சு. சரி வெயிலோட துவைச்சு போட்டுருன்னு துவைச்சிட்டு இருந்தேன். தம்பி தூங்கிட்டு இருந்தானா, அவன் முழிச்சிட்டேன். அதோட சரின்னு சொல்லிட்டு அவனை போய் எழுப்பி விட்டு பால் டப்பாவை கையில் கொடுத்தேன். அவன் குடிக்காம நான் ட்ரெஸ்ஸு காயப்படும் என் பின்னாடியே வந்துட்டேன்.